வணக்கம் நேயர்களே. அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்ஸ். பொதுவாக ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுதும் அந்த பிறக்கக்கூடிய வருடம் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்நோக்கி தான் அனைத்து மக்களும் இருக்கும். அந்த அடிப்படையில் 2024 எவ்வாறாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த 2024 அப்படின்னா 2024 அப்படின்னு நாம் பிரிக்கலாம். பிரிக்கும் பொழுது 20, 24, 44 2 நாட்கள் 4 சேர்ந்தால் 8. இந்த 8 அப்படிங்கிற இலக்கத்துக்கு உரியவர் பகவான் சனி. இந்த சனி பகவான் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையாக வரும்பொழுது அவருடைய ஆதிக்கம் என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கி நாம் இந்த பலன்களை காண்போம். இலக்கம் 8 என்பது எல்லாமே நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளும் அதே சமயத்தில் சில தைரிய குறைபாடுகள் அல்லது அச்ச உணர்வுகள் இப்படி நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த 8 எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறத நிறைய பேர் பொதுவாகவே அதற்கு ஒரு பயமான ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி மனசில் எல்லோரும் வச்சுருக்காங்க. ஆனால் சனி பகவான் 8ஆம் தேதி அப்படிங்கிறது 2 விதமான மேல் உலகம் கீழ் உலகம் சொல்லக்கூடிய நடுப்புற இருக்கிறது தான் பூலோகம். அப்போ மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டால் ரெண்டுத்தையும் இணைக்கிறது பூலோகம். அதுதான் 8. இந்த 8ஐ 2ஆக சரியாக பிரிச்சிங்க அப்படின்னா 2 பூஜ்ஜியம்னு வரும், அல்லது 2 கோள் 2 வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இணைக்கிறது தான் பூமி. அந்த இணைப்பது தான் நாம். அந்த அடிப்படையில் தான் அந்த 8ஐ நாம் எடுத்துக்கணும். இந்த 8 என்பது ரொம்ப 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 தீர்க்கமான, விவரமான, இன்னும் சொல்லப்போனால் அதீத தைரியமான இலக்கமாக தான் நம்ம இதில் அர்த்தம் கொள்ளணும். பல பேர் அந்த 8ஐ தவறாக கூட சித்தரிக்கிறாங்க. இல்லை அவங்களுடைய மனோ எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி 8க்கு ஒரு அபிப்பிராயம் கொடுக்குறாங்க. ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில், அதாவது அவருடைய ஜனன ஜாதகத்தில் ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதினா 8ஆம் இடம். அஷ்டமாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்தும் அஷ்டமாதிபதி மறைந்தும் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். நேரடியாக எல்லாருக்கும் தெரியறதில்லை. அந்த மாதிரி ஒரு 8 இலக்கத்தில் இந்த வருடம் பிறக்குது. அதனால் மிகச்சிறந்த ஒரு பலனை அனைத்து மக்களுக்கும் சனி பகவானால் தர்றதற்கான முழுமையான பலன்களை பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறைவனை இந்த புத்தாண்டு 2024 ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய 12 மாதங்களும் 2024 12 மாதங்கள் 365 நாட்களும் மனமகிழ்ச்சியுடன் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி, திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற வேண்டி, நமக்கெல்லாம் மன சந்தோஷத்தை தர வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து, சனி பகவானின் மேல் தேவதை உலகமே அண்டசராசரங்கள் 7 14 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை சிவபெருமான் இட்ட கட்டளை தான் சனி பகவான் செய்கிறார் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அந்த அடிப்படையிலே எல்லாம் வல்ல உமையோர் உபாகன் இறைவன் சிவபெருமான் பூரணமான அருளை 2024 தர வேண்டும், தரும் என்ற அடிப்படையிலே இந்த ராசி பலனை காண்போம். 2024 பொதுவாக பெரிய மாற்றங்கள்லாம் கிரகங்கள்லாம் இல்லை. சனி பகவான் 2024 எந்த பயிற்சியும் அடையலை. ஏன்னா கடந்த 2023 பயிற்சியான பிறகு 2.5 ஆண்டு காலங்கள் ஏறத்தாழ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதேமாரி ராகு பகவானும் மீனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும் இருக்க போகிறார். அது 2024 மாற்றம் இல்லை. குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடிய மேஷத்துலேயும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய, அதாவது மே மாதத்துக்கு பிறகு அவர் ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த 3 கிரகங்கள் ராகு கேதுகள் சனி பகவான்
அதுக்கடுத்து குரு பகவான் இவங்கள்லாம் வந்து பெரிய கிரகங்கள். வருடம் ஒரு முறை, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இயல்பாக இந்த 2024 பெயர்ச்சி அடையலை. அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் பெயர்ச்சி தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் டிசம்பர் மாதம் முடிய அங்கே தான் இருக்கார். மற்ற ஏனைய கிரகங்கள் சூரியன், சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு. சூரியன் மாதம் மாறுறாரு. செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு விட்டு, மற்ற சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மாறுறது, இல்லை 20-25 நாளுக்கு ஒரு முறை மாறுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பெருத்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பகவான் குரு எவ்வாறாக பலனை அந்த குரு பயிற்சி வரும்போது எல்லாம் பார்த்துப்பீங்க. ஆக இந்த 2024 மிகச்சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக தரும். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு இலக்கம் 8. அதனால் நல்ல நாட்டில் மழை நல்லா பெய்யணும். எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடியது. மழை குறைவு இருந்தால் விவசாயங்கள் சிறப்பாக இருக்காது. ஆக மழை சிறப்பாக இருக்கணும். நாட்டு மக்களுக்கு இந்த தீய நுண்கிருமிகளால் அச்சம் ஏற்படக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2024 அமையணும். பிறகு நாட்டில் போர் எங்கேயும் இல்லாமல் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வருடப்பிறப்புங்கும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம், அச்சம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. என்ன காரணம், பெரும்பாலான குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா துணைக்கண்டங்களிலையும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதுக்கு எந்த வருடமும் சொல்ல முடியாது. சில வருடங்களில் கிழக்கு பகுதிகள், சில வருடங்களில் மேற்கு பகுதிகள், சில வருடங்களில் வடக்கு பகுதிகள், இவ்வாறாக அதோடைய கிரகத்துடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து கிழக்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையும், அதே சமயத்தில் இந்தியாவில் நமக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஜோதிடத்தை பெரும்பாலும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்து தர்மப்படி சனி பகவான் இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்னதான் நம்ம வருடத்தை ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் அவர் எங்கே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிடத்தில் நம்ம தொட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அடிப்படையில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறந்த ஒரு பலனை தரணும். ஏன்னா மகரத்தை வந்து உச்சநீச்சன் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கும்பத்தில் யாருக்குமே உச்சநீச்சன் கொடுக்கல. அப்போ கும்பம் என்பது பூரணமானது அப்படின்னு அர்த்தம். இந்த கும்பங்கிற வார்த்தையிலே உங்களுக்கு புரியும். ஆகையினால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் நமக்கு வருடத்தின் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலான அனுகிரகங்கள் தான் இருக்குமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை நம்ம ஒன்றும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த பதட்டத்தினால் இருக்கக்கூடிய விளைவினால் பெரிய உயிர் சேதம் எதாவது ஏற்படுமா சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஆகையினால் இது ஒவ்வொரு சில பிரதேசங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான அதை தடையை மீறி நாம் வந்து அந்த காரியங்களில் முழுமையாக திருப்தி அடைவோம், வெற்றி அடைவோம். சின்னது அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. வருடத்தோட எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. சில விதமான இடங்களில் இருக்கத்தான் செய்யும். இந்த குறிப்பிட்ட அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற அடிப்படையில் நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது இருக்குமா? உறுதியாக 100% இந்தியாவிற்கு இருக்காது. அரசியல் மாற்றங்களில் ஏறத்தாழ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு மாற்றம் தான் அரசியல் நிகழும். எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த எதிர்பார்க்கிறது மனமகிழ்ச்சி தருமா அரசியலில் அப்படிங்கிறது, ராஜாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தைரியமான பல நன்மைகளை, புதிய வழிவகைகளை, புதிய திட்டங்களை, நாட்டு மக்களுக்கு நலன்கள் அளிக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சியை தருவார்கள் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சிந்தனைக்கு நம்ம இருக்கலாம். ஆகவே வரக்கூடிய அந்த நாட்களில் சிறப்பாக இருந்து நம்மெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம். இந்த 12 ராசிகளுக்கு எவ்வாறாக அமையப்பெறுகிறது? முதல்ல மேஷராசி. இப்போ இந்த மேஷராசி பார்ப்பதற்கு முன்பாக ஜனவரி மாதத்தில் நமக்கு என்னென்ன விசேஷங்கள் வருது? ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அது வருது. 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17 வழக்கமாக பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வருது.
25ஆம் தேதி தைப்பூசம் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வருது. இதெல்லாம் ஜனவரி மாதத்தில் வரக்கூடியது. அந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விழாக்கள் சிறப்பாக எல்லா விதமான மகிழ்ச்சியை தரு அப்படிங்கிற இறைவனை பிரார்த்தனை பண்ணி, இப்போது மேசராசி என்பர்கள் எவ்வாறாக உங்களுக்கு கிரகநிலைகளில் இந்த வருடம் எவ்வாறாக அமையுதுன்னு பார்க்கலாமா? மேசராசி என்பர்களே, இந்த மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது சனியுடைய பிரமாதமான பலனை உங்களுக்கு பெறுவீர்கள். அது ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பை தரக்கூடியதாக அமையுது. ஏன்னா சனியுடைய பார்வையை அந்த ராசியை பார்ப்பது விசேஷ பார்வையாக 3ஆம் பார்வையாக இருந்தாலும் கூட அவர் மேசராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 11 மேசராசிக்கு அனுகூலமாக இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இடத்துல இடமே இல்லை. ஆகினால 11ஆம் இடம் என்பது லாபம் என்றதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த லாபத்திலிருந்து அந்த சனி பகவான் கண்டிப்பாக அந்த ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவரால் இருக்கக்கூடிய பெரிய பலம், லாபம், தைரியம், ஆற்றல், பராக்கிரமம், வெற்றி இதெல்லாம் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப குரு பகவான் ஏப்ரல் மாதம் முடியும் அங்கே தான் இருக்கிறாரு. திரும்ப அவர் 2ஆம் வீட்டுக்குன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு வரப்போகிறார். அதுவும் ஒரு சிறந்த ஒரு பலனை தரும். 2ல் பகவான் நிச்சயமாக தனகாரகனாக வரக்கூடியவர். மேஷராசிக்கு பாக்யாதிபதி 2ல் வரார் விசேஷம். குரு பகவான் 2ல் வர்றதும் அதே மாதிரி மேசராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதும் நல்ல பலனை, பலவிதமான தடைப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள், தைரியமாக எடுக்கிற முடிவுகள் நமக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் அதெல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா ஆரோக்கியத்தில் அப் டு ஏப்ரல் முடிய சின்ன சின்ன உபாதைகள், அது மாதிரி உறவுகளில் இருக்க சில சின்ன உராய்வுகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலே நம்ம அதிலே நம்ம எடுக்க வேண்டிய அவசியம், அதிலே மனசை கொண்டு போக வேண்டிய ஒன்றும் இருக்காது. தைரியமாக நம்ம செய்ய வேண்டிய பல தடைப்பட்ட காரியங்களும், நிலுவையில் இருக்கக்கூடிய நிறைய வரவுகளும் வர வேண்டிய அவசியம் இருக்கும். திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 2024 நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மேசராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வர்றதுனாலையும், அந்த குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீடை 7ஆம் பார்வையை பார்ப்பதுனாலும், அதனால் நிறைய மாங்கல்ய பலம் வருவதற்கான வாய்ப்புகள், அமையறதுக்கான சூழல்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் மாதம் ராசி பலனை நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த ஜனவரி மாதத்தில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல 100% அனுகூலங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அதே மாதிரி நாம் இந்த ஜனவரியில் புதிய முயற்சிகள் வெற்றி அடையுமா? நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன், விவசாயத்தில் நம்ம ஒரு தண்ணீரை கிடைக்குமா, ஈல்டு நல்லபடியாக இருக்குமாங்கிற கேள்விகள், பிரமாதமான ஈல்டை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு அதுக்கான அனுகூலமான கிரகங்கள் இருக்குது. அதனால் சிறந்த ஒரு பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக இந்த வருடம் பிறந்தோன்னே நம்ம இந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது, வருடம் முழுவதும் நமக்கு குரு பகவானுடைய பலமும் சனி பகவானோட ரொம்ப மோகமாக இருக்குது. அதனால் 2 கிரகங்கள் பல மகான்களை சந்திப்பது, பல க்ஷேத்திராலயங்கள் போவது, அதே மாதிரி நம்மளே தயார்படுத்துறதுக்கான மன ஊக்கத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊக்க உணர்வுகள், அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நம்மள்கிட்ட நிறைய நண்பர்களுக்கும் இருக்கும், உறவும் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நமக்கு அதிகமான நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அதற்கு நல்ல வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களே பலவிதம் இருக்காங்க. நண்பர்கள் ஊக்குவிக்கக்கூடிய நண்பர் இருக்காங்க, பயமுறுத்தக்கூடிய நண்பர்கள், ஜோதிடரும் ஒரு நண்பர் தானே. அதனால் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வருடமாக அமையப்பெறுகிறது. எல்லாம் உங்களுக்கு இறைவன் பூரண அருளை, பூரண ஆயுளை தந்து சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.